ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட, "என்ன ஐஸ்வர்யா, சேது பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்கலான்ற ஐடியா இருக்கா இல்லையா ஐஸ்வர்யா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? எதுக்கு உங்களுக்கு சேதுவோட சொத்து சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை நான் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி நினைக்கிறேன்? சேதுவோட சொத்தெல்லாம் என்னோட பேருக்கு மாத்துறதுக்காக தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க ஆன்ட்டி, சேது மாமாவை எனக்கு பிடிக்கும். ஆனா அந்த சேது மாமாவோட சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் மாமாக்கு தெரிஞ்சுன்னா மாமா என்னை ஒதுக்கிடுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "இங்க பாரு, அந்த சொத்த மட்டும் நீ எனக்கு எழுதி வைக்கலன்னு சொல்லு. சொல்லலன்னு வச்சுக்கோயேன், இப்ப பாத்தீன்னா உனக்கு நான் ஒரு பயங்கரமான ஷாக் குடுக்க போறேன் அப்படின்னு பாரு." அப்படின்றாங்க. "என்ன ஆன்ட்டி மிரட்டுறீங்களா?" அப்படின்றாங்க. "நான் எதுக்குடி உன்ன மிரட்ட போறேன்? இந்த வீடியோவ பாரு." அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது பாத்தீங்கன்னா, "என்ன ஆன்ட்டி இது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா, "உன்னோட கழுத்துல சேது தாலி கட்டல, சித்ரா தான் தாலி கட்டியிருக்கா. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா உன்ன இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுடுவாங்க. நான் போய் சொல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "என்ன ஆன்ட்டி மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீங்க வேணும்னா சேது மாமா கிட்ட காட்டுங்க. அவரு என்ன வீட்ட விட்டு வெளிய அனுப்புனா அனுப்பட்டும். அதுக்கு முன்ன நான் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண தப்பெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா, சேது மாமா கிட்ட சொல்லப் போறேன்." அப்படின்றாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விய பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு அனுப்புறதுக்காக நம்ம என்னென்ன பிளான் பண்ணோமோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேது மாமா கிட்ட நான் சொல்லப் போறேன். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்." அப்படின்றாங்க. "என்னடி, நீ என்ன மிரட்ட போறியா?" அப்படின்றாங்க. ம். "நீங்க பாருங்க ஆன்டி, நீங்க இத சொன்னீங்கன்னா, நான் இத சொல்லப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாவித்திரி பார்த்தீங்கன்னா, காது குடுத்து கேட்டுர்றாங்க. "ஓ! அப்ப தமிழ்ச்செல்விய பிளான் பண்ணி அனுப்பிச்சது இவங்க தானா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாவித்திரி ஷாக் ஆயி நிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பிர்றாங்க. அப்ப சித்ரா பார்த்தீங்கன்னா, "என்னம்மா, இவ தான் நம்ம பண்ண தப்பெல்லாம் சேதுகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி சொல்றா. நீ எதுக்கும்மா அவள போய் மிரட்டிட்டு இருக்க?" அப்படின்றாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, சித்ராவ, "நீ கொஞ்சம் அமைதியா இரு. சேது தான் இவ கழுத்துல தாலி கட்டுறான்றது இவளுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. இப்போ சேதுக்கு எல்லாருக்கும் தெரியட்டுமே, இவ இந்த வீட்ட விட்டு போட்டும், நமக்கு தான் எந்த யூஸும் இல்லன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.